இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா காலுக்கு மேலே கால் போட்டு உட்கார்றத ஒரு கெத்தாகவும் ஒரு ஃபேஷனாகவும் பார்க்குறாங்க. ஆனால் பெரியவங்க எல்லாருமே இதை மரியாதை குறைவு அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது மரியாதை குறைவு மட்டும் இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு சயின்ஸும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். பொதுவாக நம்மளோட லம்போசார்கல் ஸ்பைனு கால் மேலே கால் போட்டிருக்கும்போது ட்விஸ்ட்டாக அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது குனிஞ்சாவோ இல்லை திரும்பினாலோ முதுகு பிடிச்சிக்கும். இது சாதாரண முதுகு பிடிப்பு மட்டும் இல்லை, உள்ளே இருக்க டிஸ்க்கு ஹெர்னியேட் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நம்ம கிரானிக்காக முதுகு தண்டோட வலி வர இருக்க வாய்ப்பு அதிகம். இதை தாண்டி நம்ம கால் மேலே கால் போட்டிருக்கும்போது அந்த காஃப் மசிலில் அழுத்தம் இருக்கும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உள்ள பெரோனியல் நர்வை இது கம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த நர்வ் கம்ப்ரெஷனால் நமக்கு கால் மதப்பு, ஊசி குத்து போல வலி எல்லாம் நீண்ட நாளாக இப்படியே இருக்கும்போது வரலாம். இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படும். பார்த்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரத்தம் மேலே போகாது. ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் இப்படியே உட்காந்துருந்தோம்னா ரத்த ஓட்டம் போகாமல் நமக்கு இந்த நாளில் உள்ளக்கூடிய நரம்பு சம்மந்தமான பல பிரச்சனைகள் வர்றதுக்கும் இது காரணமாக இருக்குது. கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தவங்களுக்கு அப்படி உட்கார்ந்தா மட்டும்தான் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், அது ஒரு பழக்கமாக இருக்கும். இதை மெல்ல மெல்ல மாற்றினீங்க அப்படின்னா நமக்கு முதுகுத்தண்டோடத்தை நம்ம பாதுகாக்கலாம். பொதுவாகவே சித்த மருத்துவத்தில் முதுகுத்தண்டு நேராகில் நோய் இல்லை காயத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, 2 பாதமும் தரையில் உட்காரும்படி நம்ம உட்காந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா தண்டோட பாதிப்பு கண்டிப்பாக வராது. கூடவே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கும்போது எதால பெரியவங்க இருந்தாங்கன்னா அது மரியாதைக்கு வரும். இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும், ஜனங்களின் நாடியும் தெரியும், மனங்களில் கோடி